வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, எந்த பெண்களிடம் மகாலட்சுமி எப்பயுமே கூடவே இருப்பாங்க, குடியிருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்ககிட்டையும் அவங்க மகாலட்சுமி குடியிருக்கிறதுக்கான சிம்டம் வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்க கூட குடியிருக்க ஆரம்பிக்கும், அதாவது உங்களுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல மகாலட்சுமி அப்படின்னா என்ன தெரியுங்களா? நம்ம நினச்சிட்ருக்கோம் பொருளாதாரம், நிறைய பணம் சேர்றதா மகாலட்சுமி நினச்சிட்ருக்கோம். மகாலட்சுமினா எல்லாமே சேர்ந்தது தான். அறிவு, புத்திசாலித்தனம், பொருளாதாரம், அன்பு, வீரம், பொறுமை எல்லாமே சேர்ந்தவங்க தாங்க. இப்போ ஒரு பெண்கள் ஆண்கள் கிட்டே இருக்காங்கன்னா ஆண்கள் வேறு தன்மை கொண்டவங்க, பெண்கள் கிட்ட தான் முக்கியமாக மகாலட்சுமி தன்மை. எல்லா பெண்களுமே பேசிக்காகவே மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி எல்லா லட்சுமிகளும் சேர்ந்தவங்க தான் பெண்கள். சரிங்களா? இப்போ அதில் யார் கூட எப்பயுமே இருப்பாங்க, இந்த முக்கியமாக மகாலட்சுமி யார் கூட எப்பயுமே இருப்பாங்கன்றதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல யார் தெரியுமாங்க? காலையில் ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி கண்ணை முழிச்சு ஏந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிடுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட நிச்சயமாக மகாலட்சுமி குடியிருப்பாங்க. ஸோ அப்போ பெண்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு உடல் கழிவுகள்லாம் நீக்கம் செஞ்சுட்டு, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியில் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நமக்குள்ளே ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணும், மனசு ஒரு திருப்தி கிடைக்கும். இன்னொன்று, மகாலட்சுமி எப்பயுமே நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுடுங்க. எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துடுங்க. சுடுதண்ணியில் குளிக்கிறீங்க, பச்சனில் குளிக்கிறீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், உங்களுடைய சுச்சுவேஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்து நீட்டாக ட்ரெஸ் போடுங்க. சரிங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டி தூக்கி போட்டு தூங்கியிருப்பாங்க. காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், அதனால் இதே நைட்டியை போட்டுக்கிறேன்னு மறுபடியும் அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி போடாதீங்க, திரும்ப வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து துவைங்க. எப்படியும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இப்போ வாஷிங் மிஷின் தான் துவைக்கிறது. சரிங்களா? அதனால் நீங்கள் வேறு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க. வேறு ட்ரெஸ் நைட்டியே போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் அது. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பும்போது அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாமா, அதை அப்போ போட்டுக்கோங்க. இப்போ வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸாக போட்டு துவைச்ச ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் கூட மகாலட்சுமி இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, குளிச்சுட்டு வந்தோடனே முதல்ல பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றி வைங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் விளக்கேற்றி ஒரு சாம்பிராணி புகையோ ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு மனசார ப்ரே பண்ணுங்கள், நிச்சயமாக மகாலட்சுமி கூட இருப்பாங்க. அப்புறம் யாரையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. காலங்காலத்தால் ஏந்திரிச்சோன்னு இன்றைக்கி அந்த வேலையை பொண்ணு இதை வேறு சமைக்கணும், இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு யோசிக்காது. பெண்களே முக்கியமாக உங்களுக்காக டென்ஷனை யோசிக்காதீங்க. எப்படி டென்ஷனை யோசிச்சாலும் நீங்கள் தான் அந்த வேலையை செய்ய போகிறீங்க. கரெக்டுங்களா? இருந்தாலும் சந்தோஷமாக, இப்போ நான் இன்றைக்கி வந்து 4 பேர், உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்களா, 4 பேருக்கு நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன், 4 பேருக்கு நான் உணவு கொடுக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷம். நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம்னு ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு அன்பாக, ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அப்படியே பொறுமையாக, ஒரு ஆனந்தத்தோடு அந்த உணர்வோடு நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமியும் கூட குடியிருப்பாங்க. நிச்சயமாக தாங்க. சிலர் என்னென்னா ஹஸ்பண்ட் மேலே குறை, பசங்க மேலே குறை, எல்லாரையும் திட்டுவாங்க, பசங்களை எழுப்புவாங்க, நல்ல அழகான கெட்ட வார்த்தை, எருமை மாடு மாதிரி இப்படிலாம் சொல்லி திட்டி எழுப்புவாங்க. இந்த மாதிரி வார்த்தை திட்டி எழுப்பாதீங்க. 2 விஷயம். ஒன்று, உங்களோட தன்மை மாறும், அப்போ உங்களை விட்டு மகாலட்சுமி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, குழந்தைங்களை அந்த காதில் கேட்கும்போது என்னங்க இருக்கும்? காலையில் அந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கும்? வெறுப்பாக தானே இருக்கும். அப்போ நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்புங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு குறையே யாரையும் சொல்லாதீங்க. அப்படியே சப்போஸ் குறையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உண்மையாக எனக்கு ரொம்ப டேமேஜ் தாங்க இருக்குது, எல்லோரும் போட்டு படுத்தி எடுக்கிறாங்கன்னு அப்படி நீங்கள் டேமேஜாக நினச்சாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை டேமேஜாக நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் சந்தோஷப்படுத்த முடியும். நீங்களே இருக்கிறது அதாவது ஒரு கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்குங்க. அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுக்க ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் கூடவே மகாலட்சுமி எப்பயுமே கூட இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வீட்டில் மாமியார் இருப்பாங்க, இல்லை யாரோ வீட்டில் பிரச்சனை பண்ணுறவங்க, நாத்தனை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாமியார் மருமகள் பிரச்சனை. இப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள மதிங்க. உங்கள் விரோதியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்கள நீங்கள் மதிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை மாறும்போது மகாலட்சுமி உங்க கூடவே இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? செம போல்டாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள், அந்த தைரியமாக அந்த போல்டோட அந்த விஷயத்தை பார்க்கும்போது தனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி க்ரியேட் ஆகும். நிச்சயமாக இப்போ அவங்க கூட மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தம்.
இருப்பாங்கன்றது இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த போல்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் சில பெண்கள் எப்படி தெரியுமாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுதுருவாங்க, உடனே அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு அழுதுனாலும் மகாலட்சுமி நம்மளை விட்டு போயிடுவாங்க. மகாலட்சுமியோட தன்மை எப்படி? ஒரு வீரம், ஒரு அன்பு, ஒரு நெருக்கம், ஒரு பாசம், ஒரு பொறுமை, நிதானம், ஒரு போல் எல்லாமே இருக்கிறது தானேங்க. பொறுமையெல்லாம் இருக்கிறது தானே மகாலட்சுமி. நீங்கள் சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தால் இது நம்ம இருக்கிற இடம் இல்லைப்பா, இந்த பொண்ணுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அழக்கூடாது. பெண்களே நீங்கள் அழக்கூடாது. எதையுமே போல்டாக நின்று தாங்கிக்கூடிய சக்தியோடு உங்கள் இருக்குது. சக்தி தாங்க, சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சக்தியோடு நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும். ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் அழகிறதுனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுதா? நிச்சயமாக ஆகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் அழகிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஹார்மோன், தேவையில்லாத ஹார்மோன் சுரந்து உங்கள் உடம்பை டேமேஜ் பண்ணுது. அதே நேரத்தில் பக்கத்தில் சுச்சுவேஷனுக்கு மாற்றி விடுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட தன்மையும் வெளியில் போக ஆரம்பிக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அழாதீங்க. இதை எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி பார்க்கலாம், இதை எப்படி சரி பண்ணலான்றதை மட்டும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒன்று மகாலட்சுமி உங்க கூடவே இருப்பாங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் போல்டாக ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் ஒரு தைரியத்தோடு ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது, உங்கள் வீடை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கோங்க. வீடு எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினச்சி வீடை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே நல்லபடியாக ட்ரெஸ் போட்டு சூப்பராக நீட்டாக, அதாவது ஃபுல் மேக்கப்லாம் போட சொல்ல உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக ஹேர் ஸ்டைல் பண்ணி கரெக்டாக தலைலாம் சீவி நீட்டாக இருக்கீங்கனாலே உங்கள் கூட மகாலட்சுமி நிச்சயமாக இருப்பாங்க. இன்னொன்று சொல்லலாமா, எப்போ நீங்கள் அந்த மாதிரி மாறுறீங்களோ உங்கள் கூட மகாலட்சுமி இருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே அப்படி இருக்கீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் கூட இவே இருக்காங்கன்னு அர்த்தம். வீடும் நீட்டாக இருக்கணும், கிச்சனும் நீட்டாக இருக்கணும், நீங்களும் நீட்டாக இருக்கணும், எப்பயுமே போல்டாக இருக்கீங்க, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுறீங்க, பொறுமையாக இருக்கீங்க, எல்லாருக்கூடையும் அன்போடு இருக்கீங்கனாலே உங்கள் கூட மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு காலையில் எழுந்துச்சி விளக்கு ஏற்றுங்க, நிச்சயமாக உங்கள் கூட மகாலட்சுமி இருப்பாங்க. சரி இருக்கட்டுங்க, என் கூட மகாலட்சுமி இருந்தால் எனக்கு என்ன, என் கூட மகாலட்சுமி இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குற ஆளாக இருந்தால், உங்கள் கூட மகாலட்சுமி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ஆண் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பொருளாதாரத்தை உயரணும், எப்படி அதாவது நிறைய படிக்கணும், நிறைய லெவலில் பெரிய டெவலப் ஆகணும்னு நினச்சா ஒரு பெண் கூட இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். பெண் இல்லாமல் ஆனால பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணவே முடியாது. அது அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சி அக்காவாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாங்க. கேர்ள் ஃப்ரெண்டாக அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு பெண் துணையோடு தான், ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நமக்கு நிச்சயமாக சாதிக்கணும், ஒரு ஆண் சாதிக்கணும்னா பெண்கள் இருக்கணும். பெண்களே இது உங்களுக்காக, நீங்கள் தான் சக்தி. ஆண்கள் சிவம்னு சொல்லுவாங்க, ஆனால் சக்தி இருந்தால்தான் சிவம் அங்கே ஜெயிக்கவே முடியும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மகாலட்சுமி தன்மை உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறது இல்லைங்க. உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரெண்டு இருப்பாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள். அது மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறது, நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் ஒரு ஆண் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிச்சயமாக நீங்கள் சக்தி சூப்பராக இருந்தாகணும். உங்கள் கூட மகாலட்சுமி இருந்தால் மட்டும்தான் இவ்வளவும் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்லையும் வீடு சுபிக்ஷமாக இருக்கும்போது, வீடு சூப்பராக முன்னேறும் போது அந்த ஸ்ட்ரீட்டே பெருசாக சூப்பராக முன்னேறும். அந்த ஸ்ட்ரீட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊரே முன்னேறும். அந்த ஊரே முன்னேறிச்சுன்னா அந்த நாடே முன்னேறும். அந்த நாட்டோட முன்னேற்றம் ஒவ்வொன்றும் ஒரு பெண்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மகாலட்சுமி தன்மையோடு இருங்க, நீங்கள் சிறப்பாக வாழ ஆரம்பிங்க. இந்த நாட்டையே சரி எனக்கெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு மகாலட்சுமி தன்மை தேவையில்லை நீங்கள் நினச்சாலும் பொது பலனாக நீங்கள் நினைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நல்லா இருக்க ஆரம்பிங்க. எப்படியோ நீங்கள் நல்லா இருங்க. இப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் கூட மகாலட்சுமி இருப்பாங்க. எல்லாமே முன்னேற முடியும், எல்லாராலையும் முன்னேற முடியும். வாழ்க வளமுடன்.